வெல்கம் டு ராஜியின் நலபாகம். இன்னைக்கு பால் பாயசம் தான் பார்க்க போகிறோம். எல்லா பந்தியிலையும் எல்லா சுப நிகழ்ச்சியிலும் இது இல்லாமல் இருக்காது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன். அது ஒரு தடவை மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி அளவுலேருந்து 3 பங்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் கொதித்ததும் ஜவ்வரிசியையும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ள பாலை தனியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஜவ்வரிசிக்கு 1/2 லிட்டர் பால் சேர்க்குறேன். கொஞ்சம் தண்ணியாக வேணும் பாயசம் நினைக்கிறவங்க பாலோடைய 1 டம்ளர் தண்ணி சேர்த்து காய்ச்சிக்கோங்க. திக்காக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த பாலை தண்ணி இல்லாமல் அப்படியே காய்ச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. இதோட காய்ச்சின பாலையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அதையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் நான். முந்திரி ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம். திராட்சையும் அதே அளவு. நல்லா ரெண்டும் ஒன்றா செவந்த பிறகு சேமியாவையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. பாயசத்துக்கு இந்த சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 2ஆ 3ஆ நல்லா உடச்சிட்டு முந்திரி திராட்சையோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் ஜவ்வரிசி பாலோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 4 ஏலக்காவை பொடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடி உங்கள்கிட்ட இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. துளி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ருசிப்படும். சர்க்கரை ஜவ்வரிசி நீங்கள் எடுத்த அளவுலேருந்து 3 பங்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.